உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. உங்களுக்கு ஆட்டம் கத்து கொடுக்கட்டுமா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஓ என்னடி நோ, செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்க. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, தொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை, இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி, நான் முடிவு பண்ணிட்டேன். டார்லிங், மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம். இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கொட்டை. டுமாரோ மார்னிங். ஓகே ஓகே. 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி, பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்ட போடுறாளுங்க. என்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ண? எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, என்னையால வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல, என் வாழ்க்கைய கெடுக்குறீங்க. நான் வாழலன்னா ஊர்ல எவனுமே வாழக்கூடாதா? ஆவுன்னா மரத்தடியில கட்டல போட்டு உட்கார்றீங்க, எதுக்கோ பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இடத்தை ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா. வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலைபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி விஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? அவங்க ஆயா ஒரு 90 வயசு கிழவி ராத்திரில வெத்தலைபாக்கு டொக்கு டொக்குன்னு இடிப்பா. அந்த சத்தத்தை கேட்டு அவளை தட்டி எழுப்பிடாத, அவ ஊரை கூட்டு மிதி மிதி மிதிச்சிருவா. தகத்தாளா? யாருக்கு? உங்களுக்கு. ஏன் எரியறாங்க? போய் பாடு. பாரு, நீ இன்னைக்கு ஊர் சுத்தி அடி வாங்கி வர போற. டூரிங் டைஸ் கூட்டு போய் முறுக்கு வாங்கி தரணும் பாருங்க. பாக்கலாம் போ. தொக்குறானுங்களா ஐயா டொக்கு. இவர்களுக்கெல்லாம் தொக்குறதுக்கு ஆள் கிடைக்குது, எனக்கு ஒரு பல்லு போல கிளவி கூட கிடைக்க மாட்டேங்கிறல. தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அப்படியே மதுரை வழியா வந்து கப்புனு கோயம்புத்தூர் பிடிச்ச ஒரு ஆம்கம்ங்கிறீங்க. மாமியார, வருஷத்துல ஒரு நாள் தான் தீபாவளி வருது, ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. பாயமுடு, பெத்த பிள்ளைய கூட நீ இப்படி தூக்கி கொஞ்சம் நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அந்த பாட்டில அந்த கொஞ்சம் கொஞ்சிய இந்த தலையில நான் எது கொஞ்சது? மாமியார, முறுக்கு வடையெல்லாம் சுட்டு வச்சிருந்தா மேல அனுப்புங்கடி. என்னது டீயா? ஆமாண்டி, வருஷத்துல ஒரு நாளைக்கு தாண்டி தீபாவளி வருது, நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன்.